நீ ஏன் வெளியே வரல, நீ ஏன் அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிற, நீ ஏன் 2 சீட்டு 3 சீட்டு பிளாஸ்டிக் சேர். இவங்களுக்கு வேற பேச தெரியாது. அரசியல் தெரிஞ்சாதானே பேசுவான், அரசியல் தெரிஞ்சாதானே பேசுவான். என்னை விமர்சிக்கிறதுக்கு அவனுக்கு இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்ப நான் பேசுற அரசியல் நீ பேசு, நான் பேசுறேன். அப்ப நாம ஒரு முடிவுக்கு வரலாம். இவன் நோக்கம் என்னன்னா என்னை ஆத்திரம் ஊட்டுறானா, இப்படிலாம் திட்டினா கோவப்பட்டா திரும்ப அவ்வளோ வார்த்தையை விட்டுருவாரு. அப்புறம் அது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உரசல் ஏற்படும். உரசல் ஏற்பட்டா அவர் வெளியே வந்துருவாரு. நாங்கெல்லாம் வேற லெவல், உங்க மாதிரி கிடையாது. சராசரியா உங்களை மாதிரி கணக்கு போடாதீங்க. நீங்கெல்லாம் ஒரு மாதிரி, நாங்கள் திராவிட முன்மாதிரி, திராவிடியன் மாடல். திராவிடம்ங்கிற சொல்லையே எங்கள் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் தான் அரசியலில் முதலில் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர். திமுகவை எதிர்க்கணும்னு இங்க சில பேர் புறப்பட்டு இருக்காங்க. தமிழ் தேசியங்கிற பேர்ல திமுகவை விமர்சிக்கிற பேர்ல திராவிடத்தை விமர்சிக்கிறான். திராவிடத்தை விமர்சிக்கிறான்னா பண்டிதரை விமர்சிக்கிறான்னு அர்த்தம். பண்டிதருக்கு தெரியாத ஞானம் இவங்களுக்கு வந்துருச்சா? இவங்க அவ்வளவு பெரிய இன்டலெக்சுவலா? இவங்கெல்லாம் பெரிய ஞானிகளா? அப்படிப்பட்ட திராவிட அரசியலை, பெரியாரை விமர்சிப்பது, திமுகவை விமர்சிப்பது, திராவிட அரசியலை விமர்சிப்பது, இதுக்கெல்லாம் யாருக்கு சேவை செய்கிற வேலை? என்னையே கேட்கறாங்கல்ல, ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்கறாங்க. அப்புறம் எனக்கு கோபம் வருமா வராதா? ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா? யார் யாரோ கிளம்புறான், நானு ரவுடின்னு என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கிறான். எல்லாரும் என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு போய் கேட்கும்போது, நான் 35 வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், 25 வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன், முத்தமிழறிஞர் கலைஞரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன், கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடும் சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீண்ட காலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ராகுல் காந்தி போன்றவர்களோடும் சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். எனக்கு என்ன தகுதி இல்லை? ஏன் என்ன துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க? அது என்னன்னா அவங்க அது அல்ல, முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாங்கிறது இல்லை. இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன்.